குட் மார்னிங் எவ்ரிஒன். இந்த ஆட்டோ ஸ்டார்ட் பிரிவுன்ற எதற்குன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இது வந்து மோட்டரை வந்து ஆட்டோவில் ரன் பண்ணி விடுற பர்பஸ் மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை. இது மோட்டரை ஆன் பண்ணி விட்டு ஆட்டோ பர்பஸ்க்கும் ஒன்று. அனதர் ஒன்று, மோட்டார் உங்களோட ஃபேஸ் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு ஃபேஸு கட் ஆகிடுச்சின்னா உடனே சடனாக மோட்டரை ஆஃப் பண்ணிவிடும், ஸ்டார்டரை கட் பண்ணிவிடும். நீங்கள் இந்த ப்ரிவென்டர் இல்லாத டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உதாரணத்துக்கு பாருங்கள். இந்த மோட்டாரில் பாருங்கள், ஆர்ஒய்பி இது ஒரு காயில் பர்ன் ஆயிருக்கா. அடுத்து பாருங்கள் ஆர்ஒய்பி, அடுத்தது பி பேஸே பர்ன் ஆயிருக்கா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர்ஒய்பி, அடுத்து பி பேஸே பர்ன் ஆயிருக்கு பாருங்கள். திரும்ப பாருங்கள் ஆர்ஒய்பி. அதனால் ஒரு ஃபேஸ் கட் ஆகிடுச்சுன்னா, இப்போ இது ஸ்டார்டர் வந்து கட் ஆகணும். ஸ்டார்டர் கட் ஆகலைன்னா என்ன செய்யும்? ஸ்டார்டர் கட் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா, அது ரிலே ஹீட் ஆகி அதுக்கப்புறம் ட்ரிப் ஆகணும். ரிலே ஹீட் ஆகாது. இந்த ரிலே ஹீட் ஆகி ட்ரிப் ஆகிற டைமிங்கில் அதுக்குள்ளே மோட்டர் காயில் பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரிவென்டர் இருந்ததுன்னா, இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ப்ரிவென்டர் இருந்ததுன்னா, இது ஆட்டோ பர்பஸும் பயன்படுத்திக்கலாம். இல்லை நமக்கு ஆட்டோ தேவையில்லை அப்படின்னா வெறும் ஜஸ்ட் மேனுவல் ப்ரிவென்டராக பயன்படுத்திக்கலாம். இந்த ப்ரிவென்டர் என்ன செஞ்சுருக்கோம், டக்குனு ஒரு ஃபேஸ் கட் ஆன உடனே மோட்டர் ரன்னிங்லேயே இருந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபேஸ் கட் ஆகும், இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஃபேஸ் போகும், அந்த மாதிரி இஷ்யூ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணியிருக்கும். இது கண்டிப்பாக அவசியம். இது ஒரு 1000 ரூபீஸ் தான் வரும். இதை அவசியமாக நீங்கள் ஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வைண்டிங் பண்ணுற ப்ராசஸ்ஸு, வைண்டிங் பண்ண வர ப்ராசஸ் ஒரு 80% கண்ட்ரோல் பண்ணலாம்.